இவங்க கிட்ட அந்த அளவுக்கு ஸ்பின்னர்ஸ் கிடையாது. வெறும் அதே மார்க்கரமும் மகாராஜா மகாராஜையும் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. சோ அதெல்லாம் போட்டானா அடிச்சு நொறுக்கிடுவாங்க. சோ அந்த இடத்துல அவங்க மாட்டிக்கிறாங்க. அது மட்டும் வேற ஆப்ஷனும் கிடையாது. ஸ்குவாட்லயும் வேற ஆப்ஷன் கிடையாது. அந்த இடத்துல மட்டும் தான் மாட்டிக்கிறாங்க. மத்தபடி நல்ல டீம் தான் இதுவும். ஆமா, இவங்க ஆடுற வென்யூஸும் அகமதாபாத்ல, அதுக்கப்புறம் மும்பைல ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆமா, ஆப்வியஸ்லி அகமதாபாத்ல ஒரு ரெண்டு ஸ்பின்னர் இருந்தா பெட்டரா இருக்கும். பட் சொல்லிக்கிற மாதிரி ஸ்பின்னர் இல்லை, அது ஒரு பெரிய மைனஸ் தான். ஜெயிச்சா பேட்டிங்ல தான் ஜெயிக்கணும் இவங்க. ஆமா. கரெக்ட். அதேதான். ஓகே. அடுத்து சோ நெக்ஸ்ட் ஏன்னா அதான் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானே வந்து நல்ல ஸ்கோர் தான் 190 எடுத்து அவங்க ரெஸ்ட்ரிக்டே பண்ண முடியல. மிடில் ஓவர் நீ யாரையா நிறுத்தினாதான் உண்டு. குர்பாஸ் போட்டு அடியேன்னு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. சோ ரபாடாவும் பெருசா ஆப்ஷன் இல்லாத மாதிரி இருந்தது. டச்ல இல்ல. எஃபெக்டிவா இல்ல. ரபாடாவோட அந்த எஃபெக்டிவ்னஸ் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. நிறைய அவர் வந்து ஸ்லோ டெலிவரி ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா போட்டு இருக்காரு. அந்த பால் ஆன் பேட், அந்த ஸ்டெம் டு ஸ்டெம் டெலிவரி வந்து நிறைய மிஸ் பண்றாரு. பவுன்சஸ் நிறைய போட மாட்டேங்கிறாரு. ஸோ அதெல்லாம் ரபாடா கிட்ட கம்மியாச்சு. மேபி அந்த பேஸ் ஃபேக்டர் கம்மியானதுனால நிறைய வெரைட்டி ட்ரை பண்றாரான்னு தெரியல. ஸோ அதுதான் கொஞ்சம் இதுவா இருக்கு. சூப்பர் இல்லடா, சூப்பர் ஓவர்லயே அந்த டீமோட பெஸ்ட் பவுலிங் லீடர் வந்து ரபாடா தான். ஆனா சூப்பர் ஓவர்ல அவர் போடவே இல்ல. லுங்கியன் லீடு தான் கொடுத்தாங்க. சோ அதனால மேபி அவரோட எஃபெக்டிவா இருக்குடா, இல்லடா எஃபெக்டிவா நல்லா இருக்கு. போறாரு. பட் இப்ப பும்ரா வச்சுட்டு நம்ம வந்து சிராஜுக்கு சூப்பர் ஓவர போட சொல்லுமா? அந்த மாதிரி அதுதான் இருக்கு. தப்பு. அந்த டே அந்த கேம்ல அந்த பவுலர்ஸ் யார் போடுறாங்களோ அதுதான் முக்கியம். அதை அவங்க கரெக்டா பண்றாங்க. இல்லைன்னா வந்து பும்ரா வந்து எக்ஸெப்ஷனல் கேஸ். மத்தபடி பார்த்தோம்னா லுங்கி நேகிடிக்கு நல்ல பிச்சு செட் ஆகுது. உனக்கு வந்து பிச்சில் பாட்டாவா இல்ல, உனக்கு பிச்சில் ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க. நீ இந்த இந்த டோர்னமெண்டோட பியூட்டியே எல்லா பிச்சுக்கும் லைஃப் கொடுத்துருக்காங்க ஆமா, பவுலர்ஸ்க்கு. ஆமா. ஸோ உனக்கு டே அண்ட் நைட் மேட்ச் நடக்குது, எல்லாமே நடந்தாலும் உனக்கு அந்த பிச்சை வந்து கரெக்டாக கியூரேட் பண்ணி கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருந்து அதை பவுலர்ஸ் கொடுக்குறாங்க. அதனால எவனையும் வேலையை கெடுக்க முடியாதுல்ல. நானே முதலாளி, நானே கெடுத்துக்கிட்டாத்தே உண்டு.